यं वैदिका मन्त्रदृशपुराणाः इन्द्रं यमं मातरिश्वानमाहुः वेदान्तिनो निर्वचनीयमेकं यं ब्रह्मशब्देन विनिर्विशन्ति. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அபிநவ பாரதம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அது வேறு இது வேறு என்று பல வருடங்களாக நம்மிடையே பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சில விஷமிகள். தமிழ் மொழியும் வடமொழியும் பாலில் கலந்த சர்க்கரை போல இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை நாம் காண்பிக்க முடியும். என்னுடைய இந்த பதிவில் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் எப்படி ஒரு தமிழ் கவிஞருக்கு ஒரு அழகான படைப்பை வெளிக்கொண்டு வருவதற்கு ஊன்றுகோலாக இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எம் வைதிகா மந்த்ரதுஷஃப் புராணாஹ இந்திரம் யமம் மாதரிஷ்வாணமாஹுஹு வேதாந்தினோ நிர்வச்சனீயமேகம் யம் பிரம்மசப்தேன விநிர்திஷந்தி. ஐவாயமீஷம் சிவ இத்யவோச்சன் யம் வைஷ்ணவா விஷ்ணுரிதி ஸ்துவந்தி. புத்தஸ்ததார்ஹன் இதி பௌத்த ஜைனாஹ சத்ஸ்ரீ அகாலேதி ச சிக்க சந்தஹ. आस्तेति केचित् प्रकृतिकुमारः स्वामीति मातेति पितेति भक्त्या प्रार्थयन्ते जगदीशितारम्. स एक एव प्रभुरद्वितीयः. स एक एव प्रभुरद्वितीयः. स एक एव प्रभुरद्वितीयः. धन्यवादः. ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா இந்த ஸ்லோகம்? இந்த ஸ்லோகத்துக்கு பேர் ஐக்கிய மந்திரம்னு. அதாவது ஐக்கியம்னா ஒற்றுமை, ஒற்றுமைக்கான ஒரு மந்திரம். பொதுவாக பார்த்தோன்னா இறைவனை ஒரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு பெயர் வைத்து அழைக்கிறார்கள். ஏன்னா பெயர் வைத்தாதானே நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஆட்பட்டு அந்த இறைவனை நாம் எளிதாக அடைய முடியும். அதற்காகத்தான் அந்த பெயரெல்லாம் வைத்து அழைக்கிறார்கள். இங்கே இந்த ஸ்லோகத்தில் ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இறைவனை அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. அப்படி எத்தனை பெயர்களில் அழைத்தாலும் அந்த இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கே உண்டான ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். எம் வைதிகா மந்திர திருஷப் புராணாக, அதாவது வேதங்களை எல்லாம் அறிந்தவர்கள் அந்த ஞானிகள்லாம் இந்த இறைவனை என்ன சொல்கிறார்கள்னா மந்திரம், அந்த இறைவன் மந்திர வடிவத்தில் இருக்கிறார், அவருக்கு பெயர் மந்திரம் அப்படின்னு சொல்கிறார்கள். புராணாக, பௌராணிகர்கள் புராணங்களிலெல்லாம் பல கதைகள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் இந்த இறைவனை என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த இறைவனை இந்திரன் என்றும் யமன் என்றும் மாதரிஷ்வானகா, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவன் என்றும் பல பெயர்களில் அழைக்கிறார்கள். வேதாந்தினோ, வேதங்களை எல்லாம் அறிந்து அதனுடைய தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இறைவன் எங்கே யார் அப்படிங்கிற ஒரு தேடலில் இருக்கிறார்கள்னா வேதாந்திகள். அவர்கள் இறைவனுக்கு எந்த விதமான வார்த்தைகளுக்கும் கட்டுப்படாதவர், அனிர்வச்சனீயம். ஆனாலும் அந்த இறைவனை பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பொருள் படும்படியான ஒரு வார்த்தையை கொடுத்து அவர்கள் அழைக்கிறார்கள். சைவாக, சைவர்கள் அதாவது சிவனை பரம்பொருளாக நினைப்பவர்கள் அந்த இறைவனை சிவன் என்று அழைக்கிறார்கள். எம் வைஷ்ணவாக விஷ்ணுரிதி ஸ்துவந்தி, விஷ்ணுவினுடைய பக்தர்கள் அடியார்கள் அந்த பரம்பொருளை விஷ்ணு என்கிற பெயரிலே அழைக்கிறார்கள். புத்தஸ்ததார்ஹன் இதி பௌத்த ஜெயினாக, பௌத்தர்களும் ஜெயினர்களும் அந்த இறைவனை அருகன்னு, அதாவது எல்லையில்லாத ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு பெயரில் அழைக்கிறார்கள். சத் ஸ்ரீ அகாலேதி ச சிக்க சந்தஹ, இந்த சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இந்த இறைவனை சத் ஸ்ரீ, அதாவது காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் என்கிற பெயரிலே அழைக்கிறார்கள். சிலர் சாஸ்தேதி, அதாவது ஐயப்பன் என்கிற பெயரிலும், சிலர் குமாரஹா, அதாவது முருகன் என்கிற பெயரிலும், சுவாமி, சிலர் இறைவன் எல்லாம் பரம்பொருள் என்கிற ஒரு பெயரிலும்,
மாதேதி சிலர் தாய் என்கிற பெயரிலும், சிலர் பிதேதி சிலர் தந்தை என்கிற பொருளிலும் பக்தியா மிகவும் பக்தியுடன் அழைக்கப்படும் அந்த இறைவனானவர் ஏக ஏவா ஒருவர்தான், பிரபுர் அத்விதீயா வேறொருவர் கிடையாது. இத்தனை பெயர்களில் அழைத்தாலும் கூட அந்த இறைவனானவர் ஒருவர்தான் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமைக்கான ஒரு மந்திரமாக ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம் எப்படி ஒரு தமிழ் கவிஞருக்கு தூண்டுகோலாக இருந்து ஒரு அழகான படைப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். தமிழ் மொழியில ரொம்ப அழகான எளிய தமிழ்களில் கவிதைகளை படைக்கக்கூடியவர் நாமக்கல் கவிஞர். அவர் தேசிய கவி, நம்முடைய தமிழ்நாட்டின் முதல் அரசாங்க கவிஞராக இருந்தவரும் அவர்தான். அவர் தன்னுடைய ஒரு கவிதையில சூரியன் வருவது எதனாலே அப்படிங்கிற ஒரு கவிதையில இறைவன் யார், இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல முதல்ல தொடங்கி இறைவன் இருக்கிறார் எப்படி என்று கேட்டால் சூரியன் தெரியறது, சந்திரன் தெரியறது, நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, பலவிதமான மீன்கள், மிருகங்கள், மரம், செடி, கொடி, மலை இவை எல்லாம் இருக்கு இல்லையா. இதற்கெல்லாம் யாரோ ஒரு இருந்தால் தானே இதையெல்லாம் படைக்க முடியும். இல்லாமல், ஏனென்றால் ஒரு விதை விழுந்ததுன்னா அது விதை இருந்தால் தானே எல்லாமே முளைக்க முடியும். வானத்திலேருந்து மழை நீர் விழுந்தால் தானே அது எல்லாம் முளைக்க முடியும். வெறும் விதை இல்லாமல் முளைக்க முடியுமா? அப்போ இதுக்கெல்லாம் யாரோ ஒருவர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் இறைவர் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய இருப்பை அவர் பதிவு செய்கிறார். அதன் பிறகு அந்த இறைவன் எப்பேற்பட்டவர், அவருக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத ஒரு மதத்திலையும் எப்படி அவர்கள் அழைக்கிறார்கள் அப்படிங்கிறத அழகாக சொல்கிற போது, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்குதன்றோ, எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்குதன்றோ. எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் பார்த்தீர்களா? அதாவது எல்லோருமே பல பேர்கள் அழைக்கிறோம். அல்லாஹ் அப்படின்னு சில பேர் அரண், அரி, அரண்னா சிவன் அர்த்தம், அரி அப்படின்னா விஷ்ணு. சில பேர் வல்லானவன் பரமண்டலத்தில் வாழும் பிதா தந்தை அப்படின்னு சொல்லுவார்கள். சில பேர் சொல்லால விளக்க முடியாத ஒரு நிர்வாணம் அந்த இறைவன் அப்படின்னு பல பேர் பல விதங்களில் சொன்னாலும் கூட ஏதோ ஒரு பொருள், அது அந்த இறைவன் ஒருவன் தானே. அங்கே நாம் அந்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ச ஏக ஏவ பிரபுரத்விதீயா, அந்த இறைவன் ஒருவன் தான், இரண்டாவது கிடையாது அப்படின்னு. இங்கேயும் அவர் அதே கருத்தை தான் வெளியிடுகிறார். அப்போ சம்ஸ்கிருதமும் தமிழும் வேறு வேறா? இல்லையா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இரண்டும் ஒரு மொழிதான். மொழி என்பது நம்முடைய கருத்துக்களை, எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அதை வைத்துக்கொண்டு நாம் சண்டையிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடியதான அழகான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழ்வில் இன்பமாக வாழ பழகிக்கொள்வோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.